ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமயகிரியம் பாஸ்மகே. நமஸ்காரம். அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 1/4/2024 7/4/2024 வரலாம் உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் 1/4/2024 ஏப்ரல் 1ஆம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பம். எல்லா விதமான அக்கௌண்டிங் பர்பஸுக்கும் புது கணக்கு போடுறது எல்லாமே வருஷத்தின் முதல் நாளாக உலகம் மொத்தம் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது ஏப்ரல் 1 நம்ம இந்தியாவிலையும் ஏப்ரல் 1 டு மார்ச் 31 ஒரு ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு மெயின்டைன் பண்ணுறோம். எல்லா விதமான எல்லா வியாபாரிகளுக்கும் எல்லா பொருள் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய ஆசீர்வாதங்கள். நல்லபடியாக பண்ணுங்கள், இந்த வருஷம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையட்டும் அப்படின்னு ஆண்டவனை பிரார்த்தித்து வாழ்த்து சொல்கிறேன். சரி, இந்த வாரம் என்னென்ன காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் அதாவது கோல்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தினுடைய விசேஷ நாட்கள் என்னென்னு பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல கோல்சாரம் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் இந்த வாரத்தில் மேஷ ராசி காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவான், 11ஆம் இடமான கும்பத்தில் சனியும் செவ்வாயும், 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு, சுக்கிரன், சூரியன் மற்றும் புதன் 4 கிரகங்கள் இருக்குது இந்த வாரம். இந்த வாரத்தில் பார்த்தேனால் 2ஆம் தேதி அன்றைக்கி 2/4/2024 அன்றைக்கி தேய்பிறை அஷ்டமி. தேய்பிறை அஷ்டமி என்ன விசேஷம் அப்படின்னா காலபைரவருக்கு விசேஷமான நாள். தேய்பிறையில் காலபைரவர் போய் விழுந்து கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான திருஷ்டிகள் போகும். சனி பகவானுக்கு உண்டான பிரீத்தின்னு சொல்லக்கூடியது. காலபைரவ அஷ்டகம்னு ஒன்று தனியாக இருக்குது, அதை சொல்லிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் வரும். சனிக்கிழமை சனி பகவானுக்கு செய்கிறத விட தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவருக்கு செய்வதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தின்னு சொல்லக்கூடியது. அதனால் தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவர் சன்னதி ஒரு சிவன் கோயிலையும் இருக்கும். அவசியமாக போய் அங்கே காலபைரவ அஷ்டகம் சொல்லிவிட்டு அங்கே விழுந்து சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு சனீஸ்வரனால் வரக்கூடிய தொல்லைகள், 7 சனி நடக்கிறவா, அஷ்டமத்து சனி நடக்கிறவா, அர்த்தாஷ்டம சனி நடக்கிறவா எல்லாருக்குமே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் ஏகாதசி, அது 5ஆம் தேதி அன்றைக்கி வருது. ஏகாதசி 5ஆம் தேதி அன்றைக்கி ஏகாதசி வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான நாள். உபவாசம் இருக்கிறதும் கார்த்தாலிருந்து கண்டினியூஸாக இருந்து அடுத்த நாள் கார்த்தால் துவாதசி பாராயணம் பண்ணுறது ரொம்பவும் விசேஷம். உடல் நலம் கருதி சில பேர் பண்ண முடியாமல் இருக்கலாம், அதற்கு ஏற்றாற் போல் பண்ணிக்கிறது. 6ஆம் தேதி அன்றைக்கி 6/4/2024 அப்படின்னு பார்த்தாலேனால் அன்றைக்கி இந்த வாரத்தில் வரக்கூடிய பிரதோஷம், இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி பிரதோஷம், அது ரொம்பவும் முக்கியம். அதாவது பிரதோஷம்ன்றது ஒரு மாதத்துக்கு, அதாவது ஒரு தேய்பிரையிலையும் வரும் வளர்பிரையிலையும் வரக்கூடிய 13ஆம் நாள் அது. அதனால் பிரதோஷ காலம் அப்படின்றது பார்த்தோம்னா சாயந்தரம் 5:45 6:15 மணி வரலாம். இந்த ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் ஒரு பெரிய தீபாராதனை காட்டுவா சிவன் கோவில் எல்லாத்துலேயும். அந்த காலகட்டத்தில் வழிபடுறது பெரிய ஏற்றம். கார்த்தாலிருந்து உபவாசம் இருந்து, அதாவது பட்னியாக இருந்து சாயந்தரம் அதை பார்த்துட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த உபவாசத்தை முடிக்கணும். இது வழக்கம். இதன் மூலியமாக எல்லா விதமான செல்வங்களும் சேரக்கூடிய காலகட்டம். தேய்பிரையில் பண்ணக்கூடியது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் அனைத்தும் செல்லக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தை எடுத்து செய்யும் பொழுதும் தவறான முடிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். அதனால் வெளியூர் வெளிமாநிலம் செல்வது, புதிய முடிவுகள் எடுக்கிறது, இது எல்லாத்தையும் தள்ளி போடுறது ரொம்பவும் நல்லது. ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைத்து கொள்ளலாம். அதன் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் நிச்சயமாக செல்லும் அப்படின்றத சொல்கிறேன். சரி, இந்த வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை 1/4/2024
7/4/2024 வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், பேரண்ட்ஸ் நேம் இது எல்லாத்தையும் கொடுத்து இல்லையானால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் லக்ன சந்தி, ராசி சந்தி, அதாவது ராசியில் வந்து பாத சந்தி இருக்கான்றதையும் பார்க்கணும். ராசியில் சந்தி இருந்ததேயானால் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் நட்சத்திர சந்தி இருக்கான்றதையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான இன்றைய கோல்சாரத்தை பிரகாரம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை வச்சியும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன, உங்களுடைய பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலாம் அப்படின்றத எளிய பரிகாரங்கள் மூலியமாக சொல்கிறேன். என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டுட்டு உங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் தரேன். அதற்கப்புறம் பேசலாம். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 1/4/2024 7/4/2024 வரை உண்டான பலன்களை பார்ப்போம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறது ரொம்ப விசேஷம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2-5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 11ஆம் இடத்துல உச்சம் பெற்று நீச்ச பெற்று போயிருக்க. நீச்ச பங்கமாகி ராஜயோகம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் அதீதமாக சுபத்துவம் அடைஞ்சும் 4 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால எல்லா விதமான விஷயங்களும் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கலைத்துறையில் வந்து இந்த இவங்களுக்கெல்லாம் வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு, அதாவது ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட், சின்ன திரை, பெரிய திரையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி இருக்கிறதும் 12ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல போய் இருக்கிறதும் பெரிய விசேஷம். இதன் மூலியமாக வேலை நிமித்தமாக வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். வியாபாரத்தில் வெளிநாட்டு சம்பந்தம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. திடீர் பணவரவு வரும். உங்களுக்கு திடீர் பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறார். 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். 3ஆம் தேதி அதிகாலை ஒரு 12-12:45 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். 1ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி அதிகாலை அப்படின்னு சொல்கிறோம்னா ஒரு 2 நாள் அங்கே இருக்கார். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் செய்கிறது நல்லது. தேவையற்று யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. தேவையில்லாமல் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அடுத்தவாளை பற்றி பேசுகிறது, இந்த மாதிரியான இது வேண்டாம். அதாவது அடுத்தவாளை பற்றி பேசுகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண வேண்டாம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானா 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகும்பொழுது 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது வந்து 3ஆம் தேதி அதிகாலையிலிருந்து 5ஆம் தேதி காலை ஒரு 3:45 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் தந்தையின் உடல்நிலையத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தாயின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கும். உங்களுடைய உடல்நிலை நிச்சயமாக நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய தொழில் அமையும், புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் உங்களுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயான 10ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். 5ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி காலை ஒரு 6 மணி வரலும் வந்து சந்திர பகவான் வந்து 10ஆம் இடத்துல இருக்கார். அப்பொழுது 3 கிரகங்கள் இருக்குது. சனி, செவ்வாய் மற்றும் சந்திரன் 3 கிரகங்கள் வந்து 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புனர்ப்பு யோகம் அமையிறது. அதை தவிர சந்திரமங்கல யோகம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது வந்து 7ஆம் தேதி கார்த்தால ஒரு 6 மணியிலிருந்து 9ஆம் தேதி கார்த்தால வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 5 கிரகங்கள் வந்து 11ஆம் இடத்துல இருக்குது. அதீதமாக வலுப்பெற்று போகக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த வாரத்தில் நீங்கள் எதை நினைத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு மொச்சை தானியம் கொடுத்துட்டு வாங்க. அதை தவிர வந்து இப்போ உங்களால் முடிஞ்சது இந்த வாரத்தில், ஏன்னா இந்த வருஷத்தின்
ஃபினான்ஷியல் இதனுடைய முதல் வாரம் அப்படின்றதுனால உங்களால் முடிஞ்சது ஒரு ரூபாய் காணிக்கை வந்து பெருமாள் கோவிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. தாயார் லக்ஷ்மிக்கு வந்து நெய் விளக்கு போட்டு வர்றதும் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். சனி பிரதோஷம் பண்ணுங்க, இந்த வாரம் போய் சனி பிரதோஷம் போய் பார்த்துட்டு வாங்க. அதை தவிர வெள்ளிக்கிழமை இன்னைக்கு சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு தாயார் சன்னதியில் போய் சேவிச்சுட்டு வாங்க. உங்களால் முடிஞ்சதை தானம் கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மொச்சை பயிறு தானம் கொடுக்கறது இந்த வாரம் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கொடுக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது.